ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசஃப்மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சந்திர கிரகணம் பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்தில் சமைக்கலாமா, தூங்கலாமா, வெளியே போகலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா, கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சாக்கணுமா, இப்படி நிறைய சந்தேகங்களோடு இருப்பீங்க. அந்த சந்தேகங்களுக்கு விடையளிக்க வகையில் தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2025 கடைசி சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58 தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் 8 அதிகாலை 2:25 முடிவடையுது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்கும். இந்த கிரகணம் தான் 2022க்கு அப்புறம் வரக்கூடிய மிக மிக நீண்ட கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு சந்திர கிரகணம். இந்த கிரகணத்தை நம்மளால் இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்க முடியும். குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்தீங்கன்னா 11:41 இரவு, அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 11:41க்கு இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா முழு சந்திர கிரகணமாக மாறும். அதோடைய உச்சக்கட்ட நிலை அந்த டைமில் தான் இருக்கும். இந்த கிரகணம் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இரவு 9 மணி வாக்கில் தான் நடக்குது இல்லையா. 8:58, அதாவது 9 மணிலேருந்து இந்த கிரகணம் தொடங்குது. ஸோ நம்ம அந்த டைமில் வெளியே போக போகிறது கிடையாது. முக்கியமாக ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டாக எமர்ஜென்சியாக உங்களுக்கு போகணும் அப்படின்னா மட்டும் வெளியே போங்க. மற்றபடி தேவையில்லாமல் வெளியே சுற்ற வேண்டாம். தண்ணி நிறையா குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உணவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஃபுட்டு, நான்வெஜ் ஐட்டம், ரொம்ப ஆயிலியான ஐட்டம், முக்கியமாக கடையிலேருந்து வாங்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. சிலருக்கு வெஜ் ஐட்டம்லேயே நிறையா ஒத்துக்காமல் இருக்கும். பருப்பு, நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் ஒத்துக்காது இல்லையா. ஸோ இதெல்லாம் அந்த டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வயிறு உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. நிறைய பேர் கிரகண நேரத்தில் நான் சாப்பிட்டேன், வாமிட் பண்ணிட்டேன், வயிறு உப்பெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது இந்த பிரச்சனையால் தான் கிரகண நேரத்தில் நமக்கு கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும். இதனால தான் நம்ம லைட் ஃபுட்டாக எடுத்துக்க சொல்கிறோம். டிவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மொபைலை பொறுத்த வரைக்கும், லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ப்ரெக்னன்சி டைமில் இது யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. டாக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க. மொபைல் முக்கியமாக கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. கிரகண நேரம் அப்படின்னு கிடையாது, நார்மல் டைம்லேயும் இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். லேப்டாப்லேருந்து அதிகப்படியான கதிர்வீச்சுகளும் அந்த ஹீட்டும் நம்மளை ரொம்ப ரொம்ப டயர்டாக்கிடும். ஸோ எவ்வளோ நீங்கள் ப்ரெஸ்க்காக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும் மடியில் வச்சு யூஸ் பண்ணும் போது பாருங்கள், அவ்வளோ ஹீட் எமிட் ஆகும். இதனால் குழந்தைக்கும் நல்லது கிடையாது. ஸோ லேப்டாப்க்கு அதுக்கேற்ற குஷனோ அல்லது டேபிளோ வச்சு யூஸ் பண்ணுங்கள். மொபைல் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப எமர்ஜென்சி கால் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற போது இல்லை சீக்கிரமாக பேசிட்டு வச்சுறதுக்கு பாருங்கள். கிரகண நேரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகம் நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு இருக்கேன், ஒர்க் எல்லாமே நான் தான் பண்ணுறேன், ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சமைக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமாக சமைக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அப்படின்னா நம்ம தானே செய்யணும். அந்த டைமில் நம்ம கத்தியோ கத்திரிக்கோளோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தில் நம்மளுடைய புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் அந்த காலத்தில் அந்த உலக்க, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் நட்டு வைக்கும் போது கீழே விழாமல் அப்படியே செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் ஷார்ப்பான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி யூஸ் பண்ணவே கூடாது, ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். முடிஞ்சால் யாராச்சும் ஹெல்ப்புக்கு வச்சுட்டு அந்த காய்கறி நறுக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நான் தான் சமைச்சாகணும் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இது 9 மணிக்கு மேலே தான் இந்த கிரகணமானது தொடங்கும் இல்லையா. ஸோ உங்களுடைய அந்த குக்கிங் டைமு, அவங்க டின்னர் ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே 8:30க்குள்ளே முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பால் காய்ச்சி வச்சுக்கிறது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறது, வெஜிடபிள்னா சாலட் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சுறது ரொம்ப நல்லது. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இல்லையா. ஸோ இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
ஏன்னா அதுக்கப்புறம் நள்ளிரவில் உங்களுக்கு பசிச்சுது, நைட் டைமில் பசிச்சுது அப்படின்னா நீங்கள் குக் பண்ண வேண்டியதில்லை, ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டியதில்லை, எதையும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா. முன்னாடியே வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க. தாராளமாக தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கிரகண நேரத்தில் வந்து முழிச்சிட்டு இருந்தால் தான் நமக்கு கிரகணத்தினால எந்த பிரச்சனையும் வருமா, குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். நிறைய குழப்பங்கள், பயங்கள் இதெல்லாம் வரும். நம்மளை சுற்றி வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். தூங்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். உங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னா பிடிச்ச புத்தகம் படிங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடலாம், அல்லது ஏதாவது ஒரு மைல்டான மியூசிக் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும், மைண்ட் வந்து காமாக வச்சுக்கிறதுக்கு முடியும். கிரகணம் முடிஞ்சதும் நான் கண்டிப்பாக குளிக்கணுமா, வீட்டை வந்து சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து வீட்டை சுத்தம் பண்ணணும், கண்டிப்பாக குளிச்சே ஆகணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஏன்னா கிரகணம் முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிகாலை 2:25க்கு முடியுது. அந்த டைமில் போயிட்டு யாரும் குளிச்சுட்டு இருக்க முடியாது, வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அந்த டைமில் போயிட்டு குளிக்க வேண்டாம். காலையில் நீங்கள் எப்போதும் உங்கள் ரொட்டீனில் எப்போ குளிப்பீங்களோ அந்த மாதிரி குளிச்சுக்கோங்க. வீட்டை வந்து ஹெவியாக நீட்டாக க்ளீன் பண்ணுறேன், டீப் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னுலாம் இழுத்து போட்டு வேலை செய்ய வேண்டாம். நார்மலாக உங்கள் வீட்டை வந்து டெய்லி ரொட்டீனில் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, எங்கள் பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் கட்டி வச்சுருக்காங்க, நான் வந்து போயிட்டு யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி ஹோல்டு பண்ணக்கூடாது, அடக்கி வைக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா சிறுநீரக பாதை தொற்று அப்படிங்கிற பிரச்சனை வரும். ஸோ உங்கள் வீட்டுக்கு வெளியே டாய்லெட் பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப நேரம் தான் வெளியே போயிட்டு சுற்றாதீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி முக்கிய தேவைகளுக்கு போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் உங்களுக்கு சுற்றி ஒரு ஷாலோ அல்லது ஏதோ ஒரு க்ளோத்தை வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.